நீர் யானை இனச்சேர்க்கை பண்ணணும்னு தெரியும் சரியா? அது ஒரு நீர் யானையை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? இப்போ பொதுவாக ஆண் நீர் யானை இருக்குல்ல, அது வந்து ஒரு 7ல இருந்து 8 வயசு அந்த ரேஞ்சில் வந்து மேட்டிங்க்கு ரெடி ஆயிரும், செக்ஸுவல் மெச்சூரிட்டி வந்துடும். இருந்தாலும் அதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது, ஆப்பர்ச்சுனிட்டி பெண்கள் கிடைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்றத சொல்றேன். இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இதுக்கு வந்து 2 வழி இருக்கு. முதல் வழி என்னன்னா டங் சவரிங் அப்படிங்கிறது. அப்படின்னா அது சாணம் போடும்போது அதனுடைய வால் இருக்குல்ல, அது ஹெலிகாப்டர் மாதிரி சுத்தும் போது அது பயங்கரமா அந்த சாணத்தை அடிச்சு எல்லா பக்கமும் பரப்பும். அதை வச்சுட்டு இது வந்து வலுவான ஆண் தான் இல்ல வலுவான ஆண் இல்ல அப்படின்றத பெண் நீர் யானை வந்து முடிவெடுக்கும். பெண் நீர் யானை வந்து அந்த குரூப்லயே மட்டும் இருக்கும் தான் நீங்களே சொல்லியிருந்தீங்க கரெக்டா? இப்ப பேச்சுலரா வெளியே போறான்ல, அவன் வெளியே போறவனுக்கு எந்த பெண்கள் வரும்? ஏன்னா இது குடும்பத்தை விட்டே வெளியே வர மாட்டேங்குது. கரெக்ட், சூப்பரான கேள்வி. ஆணத்தை பார்த்து 2 குட்டி யானையும் பெண் குட்டி யானையும் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோம். இந்த நீர் யானை எதை செலக்ட் பண்ணும்? இனச்சேர்க்கைக்கு அப்புறம் குட்டி போடுறதுக்கு வரும் ப்ரோ. குட்டி போடுறதுக்கு எத்தனை நாள் ப்ரோ ஆகும்? இதுல சுவாரஸ்யம் என்ன, எப்படி இனச்சேர்க்கை தண்ணியில, குட்டி போடுறது தண்ணியில, அதே மாதிரி பால் குடிக்கிறதும் தண்ணியில தான். இப்போ அந்த டாமினன்ட் மேலுக்கு பிறந்த குட்டிகள் இருக்கும்ல, அது வளரும் போது ஒரு 7 வயசு ஆயிருச்சுன்னா ஆண் நீர் யானைகளை, அதாவது ஆண் குட்டி நீர் யானைகள் 7 வயசு ஆயிருச்சுன்னா அப்ப அந்த டாமினன்ட் மேல் அவைகளை வந்து அடிச்சு விரட்டி. எதிர்பார்த்தது தானே, எல்லா உயிரினத்திலையும் அப்படித்தானே இருக்கு. ஒரு 250ல இருந்து 500 மீட்டர் வரைக்கும், ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் இவைகளுடைய எல்லை வந்து. இது யாரு ப்ரோ இந்த நீர் யானைக்கு இதுதான் உன்னோட எல்லை, இந்த அளவுக்கு நீ இருக்கலாம், இல்ல இது வறட்சி ஆயிடுச்சு அதனால உனக்கு வந்து 200 மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யார் சொல்லுவா? போன வீடியோவில் நீர் யானையோட சுவாரஸ்யமான விஷயங்கள், அது எங்கே வாழும், என்ன சாப்பிடும், எப்படி சாப்பிடும், எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த வீடியோட கடைசியிலே சொல்லியிருந்தோம் நீர் யானையோட இனச்சேர்க்கை முறை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னு. இந்த வீடியோவில் நீர் யானையோட இனச்சேர்க்கை முறை அது எப்படி குட்டி போடுது அப்படின்னு சொல்லி ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் நீர் யானை இனச்சேர்க்கை பண்ணணும்னு தெரியும் சரியா? அது ஒரு நீர் யானையை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ணும்? அதை சொல்றதுக்கு முன்னாடி நான் 2 வகை சொல்லியிருக்கேன். ஒன்று காமன் ஹிப்போபோட்டமஸ், இன்னொன்று வந்து பிக்மி ஹிப்போபோட்டமஸ். இப்போ நம்ம காமன் ஹிப்போபோட்டமஸுக்கும் இதுக்கும் மாறும் இனச்சேர்க்கை முறை, இம்ப்ரெஸ் பண்றது. அதனால ஃபர்ஸ்ட் இந்த காமனா நம்ம பாக்குற அந்த நீர் யானை பெருசா இருக்கும்ல, அதனோட இனச்சேர்க்கை முறை பத்தி இதுல பார்ப்போம். அடுத்தது அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போ நீங்க கேட்டது எப்படி இம்ப்ரெஸ் பண்ணும். இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இதுக்கு வந்து 2 வழி இருக்கு. முதல் வழி என்னன்னா டங் சவரிங் அப்படின்றது. அப்படின்னா அது சாணம் போடும்போது அதனுடைய வால் இருக்குல்ல, அது ஹெலிகாப்டர் மாதிரி சுத்தும் போது அது பயங்கரமா அந்த சாணத்தை அடிச்சு எல்லா பக்கமும் பரப்பும். அப்படி பறக்கும் போது அந்த சாணம் வந்து எல்லா இடத்துலயும் தெரிச்சு விழுந்து அது எவ்வளவு தூரம் அது அடிக்குதோ அவ்வளவு தூரம் அதுக்கு வலிமையா இருக்குன்னு ஒரு பெண் நீர் யானை வந்து புரிஞ்சுக்கும். இப்ப 2 ஆண் நீர் யானை இருக்கு, 2மே இந்த டங் சவரிங் பண்ணுதுன்னா எது ரொம்ப தூரம் வந்து சாணத்தை வந்து தெறிக்க விடுது, அதுதான் வந்து கெத்துன்னு சொல்லி பெண் நீர் யானை வந்து புரிஞ்சு. அப்ப இது பெண் நீர் யானை இருக்கிற இடத்துலதான் அப்ப சாணம் போடும் கரெக்டா? ஆமா, பெண் நீர் யானையை அட்ராக்ட் பண்றதுக்கு அது இருக்கிற இடத்துலதான் இந்த மாதிரி வந்து பண்ணும். ஸோ பண்ணும்போது இந்த சாணம் பெண்ணு மேல கூட தெரிக்கும். அப்படி தெரிச்சா கூட அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதை வச்சுட்டு இது வந்து வலுவான ஆண் தான் இல்ல வலுவான ஆண் இல்ல அப்படின்றத பெண் நீர் யானை வந்து முடிவெடுக்கும். இது ஒரு விதம். இன்னொரு விதம் இருக்கு. இப்ப பொதுவா நீர் யானைகள் வந்து ஹேர்டா தான் வாழும், அதாவது ஒரு 10ல இருந்து 30 சேர்ந்து வாழும். அதுல ஒரு டாமினன்ட் மேல் தான் இருக்கும். ஒரே ஒரு ஆண் நீர் யானை நல்லா வயசுக்கு வந்த ஆண் நீர் யானை இருக்கும், ஒரு 20-25 வயசு இந்த மாதிரி. மிச்சம் எல்லாமே பெண் நீர் யானைகளும் அவைகளினுடைய குட்டிகளும் இருக்கும். ஸோ இப்ப அந்த குரூப்லயே அந்த ஹேர்ட்லயே இருக்கும்ல நிறைய அந்த நீர் யானைகள், அவங்கள வந்து கவர்றதுக்கு இது ஒரு விஷயம் பண்ணும். என்னன்னா தண்ணிக்குள்ளேயே வீஸ் ஹாங்க் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போடும். அது வந்து யானை பிளிர்ற மாதிரியும் இருக்கும், மாடு கத்துற மாதிரியும் இருக்கும். 2 சத்தமும் சேர்ந்த மாதிரி தண்ணிக்கடியில அந்த சத்தம் கொடுக்கும். அந்த வீஸ் ஹாங்க் வந்து தண்ணிக்கடியிலையும் நல்லா ரொம்ப தூரம் வந்து பரவும், தண்ணிக்கு மேலேயும் கேட்கும், அந்த மாதிரி இருக்கும். அதை பார்த்த உடனே அந்த கூட்டத்திலே இருக்கும்ல, அதுலயே அந்த மேட்டிங்க்கு ரெடியா இருக்கிற இன்னொரு நீர் யானை, பெண் நீர் யானை, அது வந்து அது பக்கத்துல போய் இணை சேரும். ஸோ இப்படிதான் இதுல வந்து
இம்ப்ரெஸ் பண்றது அப்படின்றது நடக்குது. ஓகே, இப்போ இனச்சேர்க்கைக்கு அப்புறம் குட்டி போடுறதுக்கு வருவோம் ப்ரோ. குட்டி போடுறதுக்கு எத்தனை நாள் ப்ரோ ஆகும்? இது வந்து குட்டி போடுறதுக்கு 8 மாசம் ஆகும். 240 நாள், குறைஞ்சபட்சம் 225, அதிகபட்சம் 240 நாள். ஸோ அந்த ரேஞ்சில் தான் பெண் நீர் யானைகள் வந்து குட்டி போடும். இப்போ குட்டி போடுறதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, தண்ணிக்குள்ளேயே குட்டி போட்டுரும். ஓகே, இது நிலத்துக்கு வந்து குட்டி போட. இனச்சேர்க்கை வந்து அப்ப தண்ணிக்குள்ள பண்ணுமா இல்ல? ஆமா, இனச்சேர்க்கை வந்து தண்ணிக்குள்ளேயே இனச்சேர்க்கையும் பண்ணும். இனச்சேர்க்கை பண்ணும்போது ஒட்டுமொத்தமா இந்த பெண் நீர் யானை இருக்குல்ல, தண்ணியில மூழ்கிதான் இருக்கும். ஆண் நீர் யானை தான் கொஞ்சம் வெளியே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இனச்சேர்க்கை பண்ணும். இனச்சேர்க்கை பண்ணதுக்கு அப்புறம் குட்டி போடுறதும் அதே தண்ணியில தான். தண்ணியில அந்த குட்டி வெளியே வரும்ல, அந்த உடனே அந்த குட்டினால மேல போய் சுவாசிக்க முடியாது. அதனால இந்த பெண் நீர் யானை, தாய் நீர் யானைய அதை முட்டி மேல தூக்கி விடும். அந்த மாதிரி வந்து நடக்கும். இப்ப சொல்லுங்க நீங்க. இல்ல இப்ப குட்டி போட்டதுக்கு அப்புறம் அந்த குட்டியை வந்து நீர்ல வச்சு பாதுகாக்குமா இல்ல மொத்தமாவே வெளியே தான் இருக்கும், ஃபுல்லா நீர்ல தான் இருக்குமா? இல்ல, ஃபுல்லா நீர்ல கிடையாது. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இப்ப பகல்ல வந்து வெயில் அதனால தாங்க முடியாது, அதனால பகல்ல ஃபுல்லா அது தண்ணியில தான் இருக்கும். குட்டியா இருந்தாலும் தண்ணிக்குள்ளதான் இருக்கும். ஆமா, கண்டிப்பா. இப்ப குட்டிக்கு வந்து நீந்துறதுக்கு தெரியாதுல்ல. ஆமா, நீந்த முடியாது. அப்ப என்ன பண்ணோம்னா, இந்த பெண் நீர் யானை இருக்குல்ல, அதோடைய முதுகு மேல ஏறிடும். அப்ப என்ன நடக்கும், இப்ப பெண் நீர் யானை மேல வந்தாலே போதும் மூச்சு இழுக்கிறது, அதுவும் ஆட்டோமேட்டிக்கா மேல வந்த மாதிரி ஆயிடும். சோ அந்த மாதிரிதான் அது மூச்சு இழுக்கிறது. அதாவது இதை புரியறதுக்காக சொல்றேன். நீர் யானைகளுக்கு செவில்கள் கிடையாது, தண்ணி கடியில வந்து மூச்சு வாங்க முடியாது, அதுக்கும் நுரையீரல் தான் இருக்கு. அப்ப அது என்ன பண்ணும், 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மேல வந்துட்டு போகும், மூச்சு இழுத்துட்டு. இப்ப ஒரு பெண் நீர் யானை இருக்கு, அது தண்ணிக்கு மேல வந்து மூச்சு இழுக்குதுன்னா, அது முதுகுலையே இன்னொரு குட்டி நீர் யானை இருக்கிறனால அதுவும் ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துடும். ஸோ மேல வந்து மூச்சு இழுத்துட்டு தாயோட சேர்ந்து தண்ணியில மூழ்கிடும். அதுக்கப்புறம் நைட்டு நேரம் இருக்குல்ல, அப்பதான் இந்த பெண் நீர் யானை வந்து அதனுடைய குட்டிய அது கூடவே வச்சு பாதுகாக்கும், பாலும் கொடுக்கும். இதுல சுவாரஸ்யம் என்ன, எப்படி இனச்சேர்க்கை தண்ணியில, குட்டி போடுறது தண்ணியில, அதே மாதிரி பால் குடிக்கிறதும் தண்ணியில தான். தண்ணியிலேயே பாலும் வந்து பெண் நீர் யானைகிட்ட இருந்து அந்த குட்டி நீர் யானை வந்து குடிச்சுக்கும். 1 வருஷம் வரைக்கும் இது வந்து பால் கொடுக்கும். அதே மாதிரி கூட்டிட்டு வெளியே போகும் பாருங்க. அப்படி கூட்டிட்டு வெளியே போகும்போது இரவு நேரத்துல இந்த மாதிரி புல்ல வந்து மேய்க்க போகும்போது எந்த ஆபத்தும் வராம பெண் நீர் யானை தான் முழுக்க அந்த குட்டி நீர் யானையை வந்து பார்த்துக்கும். ஸோ இப்படி வந்து இதுக்குள்ள இந்த குட்டி பறக்கிறது, வளர்றது இதெல்லாம் நடக்கும். இப்போ இனச்சேர்க்கை பண்றதுல ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஒரு நீர் யானைய இருக்கு சரியா, அந்த சாணத்தை பார்த்து 2 குட்டி யானையும் பெண் குட்டி யானையும் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோம், இந்த நீர் யானை எதை செலக்ட் பண்ணும்? அப்படி நடக்கவே நடக்காது. ஏன்னா நீர் யானைகளை பொறுத்த வரைக்கும், இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த சாணத்தை தெளிக்கிறது, ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நீர் யானைகள் வருதுன்னா அதுக்குள்ள போட்டிலாம் வராது. ஒவ்வொன்றும் எது ரெடியா இருக்கோ அது கூட முதல்ல பண்ணும். இல்லைன்னா அந்த ஆண் நீர் யானைக்கு எந்த பெண் நீர் யானை வலிமையா இருக்குன்னு தோணுதோ, உடல் அமைப்பு இப்ப எது இருக்கிறதுலே பெருசா இருக்கு, அது கூட போய் இந்த ஆண் நீர் யானை போய் ஃபர்ஸ்ட் மேட்டிங் பண்ணிரும். அதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு பெண் நீர் யானை வந்துச்சுன்னா அது வரைக்கும் இது ரெண்டுமே அதனோட எல்லைக்குள்ளதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்ப எல்லையை பொறுத்த வரைக்கும் இதனோட எல்லை சின்னதுதான். இப்போ ஒரு நீர் யானை இருக்குன்னா 50 இருந்து 100 மீட்டருக்கு தான் அதனோட எல்லையை வகுக்கும். இதுவே வறட்சியான காலம் இருக்குல்ல, அப்ப மட்டும் ஒரு 250 இருந்து 500 மீட்டர் வரைக்கும், ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் இவைகளுடைய எல்லை வந்து. இது யாரு ப்ரோ இந்த நீர் யானைக்கு இதுதான் உன்னோட எல்லை, இந்த அளவுக்கு நீ இருக்கலாம், இல்ல இது வறட்சி ஆயிடுச்சு அதனால உனக்கு வந்து 200 மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யார் சொல்லுவா? யாருமே சொல்ல மாட்டாங்க, அது நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட். இப்ப ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு, ஒரு பெரிய ரூம் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த ரூம்லயே நிறைய சாப்பாடு இருக்கு. அப்ப நம்மளால அதையே சாப்பிட்டு முடிக்க முடியாது, அதையே பாதுகாக்கிறது பெருசு. அப்ப அந்த குட்டி இடத்த நம்ம எடுத்துப்போம். இப்ப அதுவே ஒரு பெரிய ஹால் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பெரிய ஹால்ல ஆனா அங்கங்கதான் சாப்பாடு இருக்கு. இப்ப என்ன செய்வோம், எதை பாதுகாக்கிறதுனே தெரியாது. அப்ப மொத்த எல்லையும் நமக்கு தான், மற்றவங்களை விடக்கூடாது, ஏன்னா சாப்பாடு கம்மியா தான் இருக்குன்னு தோணும்ல. அந்த மாதிரிதான் நீர் யானைகளுக்கும் வறட்சியான நேரத்துல தண்ணி குறையும் போது புற்கள் இருக்குல்ல, அதனுடைய வளர்ச்சியும் குறையும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்குன்னு வகுக்கிற எல்லை, அது வந்து இவ்வளோ இருந்தா பத்தாது, இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும்னு அதுக்கே தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சுதான் அது வந்து அந்த ஒரு எல்லையை வந்து உருவாக்குது. இப்ப நான் குட்டி போடுறது சொன்னேன் பாருங்க, குட்டி போட்டா ஒரு 7 வயசு ஆகணும். இவைகளுக்கு 7 வயசு ஆனாதான்
அந்த வயசுக்கு வர்றது. இப்ப பொதுவா ஆண் நீர் யானை இருக்குல்ல, அது வந்து ஒரு 7ல இருந்து 8 வயசு அந்த ரேஞ்சில் வந்து மேட்டிங்க்கு ரெடி ஆயிரும், செக்ஸுவல் மெச்சூரிட்டி வந்துடும். இருந்தாலும் அதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது, ஆப்பர்ச்சுனிட்டி பெண்கள் கிடைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண் நீர் யானைகள் வந்து 6ல இருந்து 7 வயசு அந்த ரேஞ்சில் வந்து செக்ஸுவல் மெச்சூரிட்டி வந்து அடைஞ்சிரும். சரியா உணவு கிடைக்கல, அதுக்கு வந்து தேவையான எதுவும் கிடைக்கல, அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இல்லை. அப்ப 6ல இருந்து 13 வயசு கூட ஆகும் அது செக்ஸுவல் மெச்சூரிட்டியை ரீச் பண்றதுக்கு. இப்ப கேப்டிவிட்டிலாம் வச்சு வளர்ப்பாங்க. அப்படி வளர்க்கும் போது 2ல இருந்து 4 வயசுக்குள்ளேயே செக்ஸுவல் மெச்சூரிட்டி ரெண்டுத்துக்குமே வந்துடும். ஏன் அப்படி வரும்னா நிறைய உணவு கொடுப்பாங்க, மனுஷங்க நல்லா பாதுகாப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறனால வேகமாகவே அதுக்கு வந்து செக்ஸுவல் மெச்சூரிட்டி வந்துடும். இப்போ இதில் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி வளருதில்ல. ஆமாம். இப்போ எப்படி ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோம், ஒரு 30 இருக்கு, ஒரு ஹேர்டா வந்து 30 நீர் யானைகள் இருக்கு. அதுல ஒரு டாமினன்ட் மேல் இருக்கு, மிச்சம் எல்லாம் பெண் நீர் யானைகளும் குட்டிகளும் இருக்கு. இப்ப அந்த டாமினன்ட் மேலுக்கு பிறந்த குட்டிகள் இருக்கும்ல, அது வளரும் போது ஒரு 7 வயசு ஆயிருச்சுன்னா ஆண் நீர் யானைகளை, அதாவது ஆண் குட்டி நீர் யானைகள் 7 வயசு ஆயிருச்சுன்னா அப்ப அந்த டாமினன்ட் மேல் அவைகளை வந்து அடிச்சு விரட்டி. எதிர்பார்த்தது தானே, எல்லா உயிரினத்திலயும் அப்படித்தானே இருக்கு. இன்டர்பிரீடிங் ஆகக்கூடாது, அது மட்டும் தான். இன்டர்பிரீடிங் ஒண்ணு, இதுக்கு போட்டி ஆயிடக்கூடாது. டாமினன்ட் மேலுக்கு அப்பாவுக்கே போட்டியா மகன்கள் வந்துடக்கூடாதுன்னு டாமினன்ட் மேல வந்து அடிச்சு விரட்டிடும். விரட்டின உடனே இதெல்லாம் போயிடும். ஆனா பெண் நீர் யானைகள் இருக்குல்ல, குட்டி நீர் யானைகள், அது வந்து முழுக்க முழுக்க அதே இதுல வந்து தங்கிரும். நடக்கும் பெண்கள் கூட வந்து நடக்கும். இது மாறும் எப்படின்னு சொல்றேன். இப்ப ஆண்களை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஆண் நீர் யானைகள் 7 வயசுல வெளியே போகுது இல்ல, அது எல்லாமே ஒரு பேச்சுலர் ஹேர்டா வந்து போய் ஒரு தனியா வாழும். பேச்சுலர்ஸா வந்து பூரா வந்து வாழும்போது ஒரு 20 வயசு ஆகணும். ஃபுல்லா அது வளர்ச்சி அடைஞ்சு அப்பதான் வந்து அது சாணத்தை தெறிக்க விடுறதோ, இல்லைன்னா தண்ணி கடியில இருந்து அந்த நான் சொன்னேன்ல வீசாங் அப்படின்ற சத்தம் கொடுக்கறதோ, அப்பதான் வந்து பெண் நீர் யானைகள் அதை நோக்கி வரும். இல்லைன்னா பெண் நீர் யானைகள்லாம் வராது, இதெல்லாம் சின்ன பையன் சொல்லிட்டு போயிடும். ஸோ அப்போ நான் பெரிய பையன் தான், என்னால் முடியும்னு காட்டுறதுக்கு அதுக்கு முதல்ல உடம்பு வேணும். எனக்கு ஒரு டவுட் இதுல, இப்போ நீங்க சொன்னதுபடி பார்த்தா பெண் நீர் யானை வந்து அந்த குரூப்லயே மட்டும் இருக்கும் தான் நீங்களே சொல்லியிருந்தீங்க, கரெக்டா? இப்ப பேச்சுலரா வெளியே போறான்ல, அவன் வெளியே போறவனுக்கு எந்த பெண்கள் வரும்? ஏன்னா இதுவே இது குடும்பத்தை விட்டே வெளியே வர மாட்டேங்குது. கரெக்ட், சூப்பரான கேள்வி. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, அந்த பேச்சுலர்ஸ் அந்த நீர் யானைகள் இருக்குல்ல, அதுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்கு. ஒண்ணு, ஏற்கனவே இருக்கிற கூட்டம் இருக்கும்ல, இதே மாதிரி நிறைய அங்கங்க கூட்டம் 100 மீட்டருக்குள்ள, அந்த கூட்டத்துல இருக்கிற டாமினன்ட் மேல தோக்கடிச்சு அங்க இருக்கிற எல்லா பெண்களையும் இம்ப்ரெஸ் பண்ணணும். இது ஒரு வழி. இன்னொரு வழி என்னன்னா, ஒரு ஹேர்டே வந்து 30 தான் அதிகபட்சம், அதுக்கு மேலெல்லாம் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கக்கூடிய பெண் நீர் யானைகள் வந்து அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வரும். ஏன்னா நெருக்கடியில வாழ முடியாது. ஏன்னா 100 மீட்டர் தான்னா அதுக்குள்ளேயே எல்லாமே வாழணும்னா எப்படி பிரச்சனை வரும்ல, எல்லாமே உரசிட்டு நிக்கும். இருந்தாலும் அவ்வளவு கூட்டம் இருந்தா டாமினன்ட் மேல் வந்து எத்தனை பெண்களை பார்த்துக்க முடியும்? அப்ப சில பெண்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது மேட்டிங் பண்றதுக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில ரொம்ப தூரத்துல இருந்து இந்த மாதிரி பேச்சுலர் குரூப்ல இருந்து பிரிஞ்சு போயிருக்கும், அது இந்த மாதிரி சத்தம் போடுதுன்னா அப்ப அதை நோக்கி போகும். சோ அதை நோக்கி போய் அப்ப அது வந்து இப்போ இந்த போறது வந்து ஒருவேளை ஏற்கனவே குட்டி போட்டிருந்தாலும் போகும், குட்டி போட்டு புதுசா இருக்கும்ல அதுவும் போகும், கரெக்டா? அந்த மாதிரி கிடையாது. குட்டி ஏற்கனவே பிறந்து வளர்ந்துட்டு இருக்கும், அதுதான் வந்து போகும். ஏற்கனவே நல்லா இருக்கிறது வந்து பாதுகாப்பா அங்கேயே இருந்துரும். ஏன்னா அந்த நீர் யானைகளை மற்றவங்களால விரட்ட முடியாது, ஏன்னா அது நல்லா பெருசா இருக்கும். மற்ற குட்டி பெண்கள் தான் வந்து வெளியே போவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும். இப்போ பேச்சுலர்ஸ் கேங் போய் ஒரு இடத்த வந்து ஆக்குபை பண்ணிட்டு அந்த 20 வயசு இந்த ரேஞ்சில் ஆகும்போது எல்லாமே பிரிஞ்சு போய் தனித்தனியா எல்லையை உருவாக்க போயிடும். அப்படி எல்லையை உருவாக்கும் போது தான் நான் சொன்ன மாதிரி அந்த டங் சவரிங் வந்து பண்ணும், சாணத்தை தெளிச்சு அந்த அசிங்கம் பண்றது. அது பண்ணிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லையை அதுக்குன்னு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணிக்குள்ள போய் வீசாங்க அப்படின்ற சவுண்டு கொடுத்து பெண்களை வந்து ஈர்க்கும். இப்ப ஒரு பிரச்சனை நடக்கும், அந்த எல்லை 100 மீட்டர் எல்லைக்குள்ள வேற ஒரு ஆண் வந்தா அங்க மோதல் நடக்கும். மோதும் போது அதனுடைய வாயை 180 டிகிரிக்கு திறந்து காமிச்சு அதனுடைய கோரை பல்ல வச்சு சண்டை போடும். சண்டை போட்டு வாளால அடிச்சுக்கிறது, கடிச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதுல ஜெயிக்கிறதுக்கு தான் அந்த எல்லை சொந்தம், அந்த எல்லையில இருக்கிற பெண்களும் சொந்தம். இந்த மாதிரி தான் இதுல வந்து நடக்கும். இப்படிதான் வந்து
காமன் ஹிப்போபோட்டமஸ்ல இந்த மேட்டிங் நடக்குது, அதுக்கப்புறம் அந்த ப்ரீடிங் எல்லாமே வந்து இப்படிதான் இருக்கு. இதுல உங்களுக்கு கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா அடுத்த வீடியோல பிக்பி ஹிப்போபோட்டமஸ் இருக்குல்ல, அது வந்து ஆன்டி சோசியல், இப்படி கூட்டமாலாம் வாழ விரும்பாது. அப்ப அவங்களோட இனச்சேர்க்கை எப்படி இருக்கும், அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அடுத்ததுல இப்ப கேள்வி வந்து ஒண்ணு இருக்கு. இப்போ இந்த ஒரு பெண் வந்து இனச்சேர்க்கை முடிச்சு குட்டி போட்டுருச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த குட்டி போட்டதுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு இந்த பெண் வந்து திருப்பி இனச்சேர்க்கைக்கு போகும்? 3ல இருந்து 4 வருஷம் ஆகும். குறைஞ்சபட்சம் 2 வருஷமாச்சும் ஆகும். ஏன்னா 8 மாசம் அது வந்து பிரெக்னண்டாவே இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த குட்டிக்கு 1 வருஷம் பால் கொடுக்கணும். இது ஒரு 8, அது ஒரு வருஷம்னா 20 மாசம் இதுலயே போயிடும். அதுக்கப்புறம் தான் சும்மா அந்த குட்டிகளை இந்த பெண் நீர் யானைகள், தாய் நீர் யானைகள் பார்த்துக்கும். மற்றபடி ஒரு 2 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சுன்னா, அதாவது இந்த குட்டி நீர் யானைகளுக்கு 1 வயசுக்கு மேல ஆயிருச்சுன்னா, அதுக்கப்புறம் இது சும்மாதான் கூட இருக்கும். இது பாதுகாப்பு மட்டும்தான் கொடுக்கும். அந்த நேரத்துல இனச்சேர்க்கை தேவைப்பட்ட அந்த மேட்டிங், அந்த ஆசை வந்தா அப்ப ஆண் கூட போய் இது போய் இணையும் தான். இணையும் போது இந்த குட்டிகள் இருக்கு, அந்த அவங்க வந்து அந்த கூட்டத்திலே இருக்கிற வேற நீர் யானைகள் கூட விலகி நின்று அதை வேடிக்கை பார்க்கும். அந்த மாதிரி தான் நடக்கும். ஓகே, இந்த வீடியோல எனக்கு அவ்வளவுதான் கேள்வி. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோல கேள்வி இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அந்த கேள்விக்கு வரும். அதே மாதிரி அடுத்த வீடியோல என்னன்னு இப்பே சொல்லிட்டோம், இந்த நீர் யானை மாதிரி இன்னொரு நீர் யானை இருக்கு, அந்த நீர் யானையோட இனச்சேர்க்கை முறை சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அடுத்த வீடியோல வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.